ஹாய். இன்னும் இந்த கோலத்தில் இருந்து நான் வீடியோ பண்ணுறேன்னு படிக்காதீங்க. என் பையனை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். சரியான மழை பாருங்கள், ஈரமாயிடுச்சு தலை. அதனால் தலை காய வைக்கிறேன். இப்போ இன்றைக்கி பதிவு என்னன்னா, பிக் பாஸ் இருக்குல்ல, பிக் பாஸ், அந்த பிக் பாஸ் சீக்கிரமாக இழுத்து மூடிடுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப இதுவாக போகுது, ஒரு மரியாதை இல்லை யாருக்கிட்டே. இவங்கெல்லாம் யாருங்க கொண்டு போய் விட்ருக்கீங்க? கொஞ்சம் கூட எப்படி பேசணும்? ஏன்னா எத்தனை பேர் பார்க்குறாங்க. என் பையன் அந்த பிக் பாஸ் பார்த்துட்டு தான் தூங்குறானே. 11 கால் எவ்வளோ தான் நான் ஆஃப் பண்ணுறேன்னு சொன்னால் கூட வேணான்னு சொல்கிறான். ஒரு எப்படி பேசுகிறதுன்னு தெரியவே மாட்டேங்குது சுத்தமாக. இந்த கமருதீன் இருக்கானே, கமருதீன், ஒன்று அவருக்கு சொல்லி புரிய வைங்க, இல்லையா தூக்கிட்டு வந்து வெளில போடுங்க அவரை. ஆதிரை கொண்டு போய் இன்றைக்கி ஆதிரை நேற்று எலிமினேஷன் ஆகிட்டாங்களா, அந்த மாதிரி தூக்கி வெளில போடுங்க. இவங்கெல்லாம் லவ் பண்ண போகிறாங்களா இல்லைன்னா விளையாட போயிருக்காங்களா உள்ளே தெரியல. லவ் பண்ணுறதுனா வெளியிலே இருந்து லவ் பண்ணியிருக்கலாமே, வெளியிலலாம் ஆள் இல்லையா? இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு உள்ளே போகிறோன்னா நம்ம டேலண்ட்டு காமிக்க தான் நம்ம உள்ளே போகிறோமே. எத்தனை பேர் இருக்காங்க இந்த மாதிரி வாய்ப்பு தேடி, எத்தனை பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்களை உள்ளே போடுங்க. இந்த வாட்டி பிக் பாஸே நல்லா இல்லை. கமருதீன் சுத்தமாக பண்ணுறது பிடிக்கல. அவர் சீரியலில் இருக்கிறப்போ நல்லா இருந்தார், நல்லா ஒரு பேர் இருந்தது. எப்போ இந்த பிக் பாஸ்க்கு வந்தாரோ அவர் கேரக்டரை அப்படி தானே தெரியல. ஒரு பொறுமை இல்லை, எதுவுமே இல்லை. கேமு நீ விளையாடுப்பா, எதுக்கு மற்றவங்க கூட சேர்ந்து அவங்களுக்கே நீ சப்போர்ட் பண்ணுற? நாளைக்கு உனக்கு ஏதாவதுனா சப்போர்ட்டெல்லாம் வரமாட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆளுங்களை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா குழந்தைங்க நிறைய பேர் பார்க்குறாங்க. அடுத்த வாரம் பலூன் அக்கா தூக்கி வெளில போடுங்க. கடுப்பாகுது. பலூன் அக்கா, கிளின் அக்கா பேரெல்லாம் பார்த்தாலுமே கடுப்பாகுது எனக்கு. அவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த பிக் பாஸ் நல்லா 8-7 சீசன் வரைக்கும் நல்லா போயிடுச்சு. போன வருஷம் கூட நல்லா தான் இருந்தது. இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. விஜய் சேதுபதி அண்ணா, நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் கேள்வி கேளுங்கன்னா கமருதீனையே எப்படி கலாய்க்கிறீங்க? அந்த கலாய்க்காமல் அவருக்கும் புரிகிற மாதிரி சொல்லுங்கள். ஏன்னா அவருக்கு புரியுதா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது. அவர் கலாய்க்கிறத விட்டுட்டு அவருக்கு புரிகிற மாதிரி பேசுங்க. இப்படி பண்ணுங்க, இதுதான் நீங்கள் விளையாட வந்திருக்கீங்கன்னு சொல்லி புரிய வைங்க. நீங்கள் அவரை கலாய்க்கிறது கொஞ்சம், நீங்கள் கலாய்க்கிறது உள்ளே இருக்கிற மக்கள் எல்லாரும் தான் கலாய்ப்பாங்க. உள்ளே எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க எல்லோரும் அவரை ஒரு மாதிரியாக தான் பார்ப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லோரும் தான் பார்க்குறாங்க. இந்த கலாய்க்கிறப்ப அவருக்கும் கஷ்டம். உள்ளே இருக்கிறவங்க எல்லோரும் சிரிக்கிறதுனால அந்த கொஞ்சோண்டு அவருக்கு இதுவாக இருக்குது. அப்போ என்னத்தோன்னு முன்னால் அவர் எப்படி பேசுகிறதுன்னு தெரியாமலே பேசிக்கிட்டே இருக்கார். கமருதீனுக்காக மட்டும் இல்லை, எல்லாருக்காக தான் சொல்கிறேன் நான். இந்த வாட்டி பிக் பாஸுக்கு கூட்டிகிட்டு வந்த ஒரு ஆளுங்களும் சரியில்லை. எல்லாரும் தூக்கி வெளில போடுங்க, பிக் பாஸ் இழுத்து மூடுங்க. கனி அக்கா இருக்காங்க, குக்கு வித் கோமாளிலெல்லாம் கனி அக்கா அவ்வளோ நல்லா இது பண்ணாங்க. அப்போ நான் பிக் பாஸுக்கு வரும்போது நான் நினச்சிக்கிட்டேன், கனி அக்கா வந்துட்டாங்க, சூப்பராக இருக்கும் பிக் பாஸுன்ட்டு. கனி அக்கா இவங்கக்கிட்ட இப்படி இருக்கணும், இவங்கக்கிட்ட இப்படி இருக்கணும்ன்ட்டு இருக்காங்க. எஃப்ஜே கிட்டெல்லாம் அவ்வளோ பாசமாக இருக்காங்க. அவன் எது தப்பு பண்ணாலும் எதுவுமே கண்டுக்க மாட்டேன்றாங்க. அவங்கள கொஞ்சோண்டு இதுவாக தான் பார்க்குறாங்க. மீதி பேரெல்லாம் நீங்கள் ஏன் பேசுகிறீங்க, நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்கன்னு கன்னியாக்கா இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் செட்டே ஆகாது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுல்ல. பிக் பாஸ்னால் எப்படி கேமு விளையாடணும். நம்ம எப்படி வெளியில் இருந்தோமோ அதை மாற்றிக்காதான் பிக் பாஸ் வந்துருக்கும். நம்மளே அப்படியே இங்கேயே இருந்துட்டு பார்க்குற மக்கள் எல்லாம் லூஸா? இப்போ நாங்கள்லாம் பார்க்காம இருந்தால் அந்த விஜய் டிவி இதாகாது, பிக் பாஸும் ஓடாது. அவ்வளோதான். நீங்கள் பிக் பாஸை இழுத்து மூடுங்க.